நல்லாற்று ஈசனையும் பிரணாம்பிகாவையும் மனதார வணங்கி சபாநாயகராக வீற்றிருக்கும் நட்சத்திர குருமணிகள் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ தர்மயாதின அவர்களையும் பாதம் தொட்டு வணங்கி என்னுடைய விருச்சிக ராசி பலன்களை தற்போது கூறிக்கொள்கிறேன். பொதுவாக ஜாதகத்தில் சனி பகவானாவே அவரை தீவிரவாதியாகவே எல்லாரும் பார்த்துட்டாங்க. சனி பிடிச்சிடுச்சா, சனி வந்துடுச்சா, எனக்கு ஏழ்றையா, உனக்கு அஷ்டம சனியா, உனக்கு கண்டக சனி வருதா, ஐயோ அப்படின்னு அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிரளயமே சனி பகவானை வச்சு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அதெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஜனனகால ஜாதக நிலை எப்படி இருக்கோ அது பிரகாரம் தான் ஒருத்தவங்களுக்கு சனியோட பெயர்ச்சி காலங்கள் இருக்குங்கிறத திட்டவட்டமாக தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக இப்போ சிம்ம ராசிக்கு கண்டக சனியாக சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாகவும், கன்னி ராசிக்கு கண்டக சனியாகவும், அடுத்தது பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும் சனி கடுமை தரக்கூடிய இடங்களில் அமர போகிறார். அது உண்மைதான். ஆனாலும் அப்படி தான் இருக்க போதா அப்படிலாம் இல்லை. ஆனால் எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு சாமிஜி அந்த மாநாடு நடக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக அந்த குருஜி ராஜா சுவாமிநாதன் ஐயா அவர்கள் எனக்கு 8 நிமிஷம் தான் எல்லாருக்கும் சொன்னது மாதிரி தான் எனக்கும். அதனால் நான் 8 நிமிஷத்துக்குள்ளே ஒரு 24 விஷயத்த சொல்லிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதனால் பாரப்பா கனமுள்ள நவமாறு லாபம் 5 கதிர்மைந்த நதியில் இருக்க விதியும் தீர்க்கம் செம்பொன்னும் சிவசிவா கிட்டுமடா அப்படிங்கிறாங்க ஜோதிடர்கள். இந்த சுருதிகளை பிசகாமல் பாடணும் அப்படிங்கிறது ஒரு விதி. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாதகம் ஒரு சனி பயிற்சியை வச்சோ, குரு பயிற்சியை வச்சோ, ராகு கேது பயிற்சியை வச்சோ இந்த காலகட்டத்தில் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மை. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜோதிட சாராமிர்தம் அப்படிங்கிற ராமதேவர் அருள்ன ஒரு பாடலை நான் இங்கே சொல்கிறேன். காணவே லக்னத்தோ நாளிடத்தில் மேவி நிற்க சத்ருதான் திக்கனவே பகைத்து பார்க்க அவன் இருந்த காணியாட்சி வேறொருவன் பிடுங்கிக் கொள்ள அங்கவனை துவேஷித்து அதனால் கொள்ள அதனாலே வந்ததடா அவருக்கு தோஷம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன? லக்னாதிபதி 6ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி தொடர்பில் இருந்துச்சுன்னா அது போன ஜென்மத்தில் அவன் அடுத்தவங்களோட சொத்தை அடித்து பிடுங்கினதுனால வந்த பாப தோஷங்கள் அப்படிங்கிறது ஒரு விதி. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா கர்மா பாதிப்பில் உள்ள நதியில் தான் ஒரு ஜாதகமே மிதக்குது. அப்போ சனி பகவானை நேரடியாக குறை சொல்லிட்டு சனி பகவான் எனக்கு அஷ்டம சனியாக வந்துட்டாரு, கண்டக சனியாக வந்துட்டாரு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராமல் கூடுமான வரை சனியை நல்லவராக பார்ப்போம் அப்படிங்கிறத நான் ஒரு திட்டவட்டமாக சொல்லிக்கிறேன். அடுத்தது இப்போ விருச்சிக ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வராங்க. இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னா புத்தி, புத்திரஸ்தானம், குபேர அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நீங்கள் மந்திரி ஆவீங்களா, உங்களுக்கு எந்த அளவுக்கு மூளை சக்தி இருக்கு, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அடுத்தது புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமும் கூட. அப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த 5ஆம் இடங்கிறது மிகப்பெரிய மகா அதிர்ஷ்டம். 1, 5, 9 குடையவன் பாபி சுபரானாலும் மிஞ்சும் சுபப்பலனை தர வேண்டும் அப்படிங்கிறது சந்திரகாவியத்தோட மூலம். ஜோதிட ரத்னாகரமும் அதுதான் சொல்லுது, ஜோதிட சாராமிர்தமும் அதுதான் சொல்லுது, ஜோதிட ரத்னாவளியும் அதுதான் சொல்லுது. அப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாடல் வேணா வித்தியாசப்படலாம், சுருதி வேணா பிசகலாம், ஆனா பொருள் ஒண்ணுதான். 5ஆம் இடத்துல சனி இருக்காரு அப்படின்னா கொஞ்சம் இப்ப மறதி ஜாஸ்தியாகவும் பார்த்துங்க, வச்சது மறந்துடுவீங்க. ஒன்று பணம் 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 அப்படின்னு ஒரே ஓட்டமா கொடுப்பாரு. ஏன்னா கண்டம் 4, 7, 8, 10 2 சனியன் தான் நிற்கும் காலம் தண்டமாம் திரவிய சேதமாம் கொண்டதோர் மனைவி வேறாம் பண்டுள்ள நாடு விட்டு பரதேசம் செல்வார் பாரு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா 4ஆம் இடத்துல இதுவரை அர்த்தாசிரம சனியா இருந்த சனி பகவான் மிகப்பெரிய கடுமைகளை கொடுத்திருக்கிறாரு. பணத்தை இழந்திருக்கீங்க, மரியாதை குறைஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வீக சொத்துக்களை விட்டு பிரிஞ்சிருப்பீங்க. இதை இல்லாமல் சொத்து பத்துக்கள்லேருந்து ஏதாவது வழக்குகளை சந்திச்சிருப்பீங்க. உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போயிருக்கும், கௌரவ குறைச்சல் வந்திருக்கும், உத்தியோக இடத்துல தேவையில்லாத வம்பு வழக்குகளை சந்திச்சிருப்பீங்க. சக ஊழியர் உங்களை மதிச்சிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் இந்த 4ஆம் இட சனி செஞ்சிருப்பார். ஆனால் இப்போ வர்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பாக்கியஸ்தானத்துக்கு பாக்கியஸ்தானம், அதாவது பாவாத் பாவம் 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா மே மாதத்திலேருந்து இந்த குரு பகவானுடைய பார்வைக்கு வரார் சனி பகவான். அதனால தெய்வ தரிசன யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தையும் வழங்குறார். அதுக்கு அடுத்தது 3ஆம் இடத்துக்கு ராகு கேது இந்த நவம்பர் மாதத்தில் பயிற்சி ஆகுது. அடுத்தது முதல் தர ராசிக்காரராகவும் வரப்போறீங்க. முதல் தர ராசியில பார்த்தீங்கன்னா இப்போ மகர ராசிக்கு 7.5 முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த 7.5 முடிந்தோடனே இந்த ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ அதை சனியோட அச்சு காலங்கள் தொடரும் பொழுது பார்த்துங்க. அது ரொம்ப முக்கியம். பாம்பை பார்த்து பலனை சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே பாம்பை பார்த்து பலனை சொல்லு அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அந்த பாம்பு ராகு கேதுக்களுடைய அச்சுக்கள்ல ஒரு கிரகம் கடக்கும் பொழுது ஒருத்தவங்களுக்கு பாதிப்புகளை உண்டாக்கும். இது ரொம்ப முக்கியம். அதை பார்க்கணும் ஜாதகத்தை. நேரடியாக சனி பயிற்சியை மட்டும் கணக்கில் எடுத்துக்காதீங்க அப்படின்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளையும் வைக்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது உங்களுடைய சந்தேகம் பெருசாக இருக்கலாம். இப்போ விருச்சிக ராசிக்கு என்னென்னலாம் செய்ய போகுதோ, என்ன பண்ண போகுது, 5ல் வந்துச்சு, இதுவரையும் நஷ்டம், இதுலேருந்து எப்போ பாதுகாக்க போகிறோம், இதை சொத்தை பாதுகாத்துருவோமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் மனதில் ஓடலாம். அதெல்லாம் நடக்காது. நல்லதே செய்வார். ஏன்னா அடுத்ததான் 6ஆம் இடத்துக்கு வரார். ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு வரார். அந்த இடத்துக்கு வரும்பொழுது மிக நற்பையான மேன்மையான பலன்களை கொடுக்க போறார். அதுக்கான ஸ்திரமான ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த போறார். அதனால பார்த்துங்க. நன்றி, வணக்கம்.